திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 46வது நாள். இந்த 46வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான சீர்காழி அப்படின்னு சொல்லக்கூடியதான சீர்காழி ஸ்தலத்தை தான் பார்க்க போகிறோம். இது கடலூர் பார்த்திங்க அப்படின்னா, கடலூர்லேருந்து வரிசையாக சிவஸ்தலங்கள். கடலூர், அங்கே திருப்பாதிரிப்புலியூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சிதம்பரம். சிதம்பரத்தை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில். அங்கே முருகனை முத்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துக்குமார சுவாமி, வைத்தியநாதர், பாலாம்பிகை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீர்காழி. இப்படி எல்லாமே வரிசையாக பக்கத்தில் சிவாலயங்கள் தான். இது எல்லாமே சோழ தேசம். அதனால் சோழ தேசம் சோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோழ தேசத்தில் இன்பம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும். எதில் இன்பம் அப்படின்னா, நம்ம ருசித்து சாப்பிட்ற சாப்பாட்லேயும் இன்பம், நம்ம ஆத்மார்த்தமாக வணங்கக்கூடிய தெய்வத்துக்கிட்டேருந்தும் கிடைக்கக்கூடியதான இன்பம். இப்படி இன்பம் நிறைந்த ஊர் தான் இந்த ஊர். இப்போ நம்மளுடைய சீர்காழியை பற்றி பார்க்கலாம். காழி அப்படின்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட ஊர் சீர்காழி. இங்கே சிவபெருமான் 3 உருவங்களாக இருக்கார். அதாவது லிங்கத் திருமேனியாக இருக்கிறவர் பிரம்மபுரீஸ்வரர். அதுக்கப்புறம் சட்டைநாதர் அப்படின்ற பெயரில் இருக்கார். அதுக்கப்புறம் தோணியப்பர் அப்படின்ற பெயர்லையும் இருக்கார். ஊழிக்காலம், அதாவது உலகமே அழியும் பொழுது இந்த சீர்காழி மட்டும் அழியாமல் ஒரு தோணி மாதிரி, தோணினா ஒரு கப்பல் மாதிரி, அதில் சுவாமியும் அம்பாளும் உட்கார்ந்து இந்த ஊரை அழியாமல் காப்பாற்றினாலாம். அதனால தான் சிவபெருமானுடைய பேர் பார்த்திங்கன்னா தோணியப்பர். இப்படி மூர்த்தங்கள் விதத்தில் பெருமையடைந்தது. அதே மாதிரி அடியார்களை உள்ளடக்கிய ஸ்தலம். ஏன்னா சமயக்குறவர்கள் 4வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர், நம்மளுடைய சம்பந்தர் அப்படின்னு அழைக்கிறோமே, அந்த சின்னஞ்சிறு குழந்தை, அந்த குழந்தை இந்த கோவிலுடைய படித்துறையில் தான் நின்று அழும்பொழுது அம்பாள் இறங்கி வந்து தன்னுடைய முலைப்பாலை ஒரு வெள்ளி கிண்ணத்தில் எடுத்துன்னு வந்து தங்க கிண்ணத்தில் இந்த குழந்தைக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்கிற இடமும் நடந்தது இங்கே தான். இப்படி அடியார்கள் விதத்திலையும் சரி, ஆண்டவனுடைய மூர்த்தங்கள் விதத்திலையும் சரி, சீர்காழி மிகவும் முக்கியமான ஊர். சீர்காழியை அந்த காலத்தில் 12 வித்தியாசமான பெயர்களால் அழைப்பாங்க. அதாவது பிரம்மபுரி, செண்பை நகர், கொச்சைவயம், காழி, இப்படி 12 பெயர்கள் கொடுப்பாங்க. இந்த 12 பெயர்கள் என்ன அப்படின்றதுடைய முழு தகவலை நான் உங்களுக்கு இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 12 பெயர்கள் என்னென்னு தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய திருப்புகழுக்கு போவோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய முருகன் பார்த்திங்கன்னா ஒரு முகத்துடனும் 4 கரங்களுடனும் வள்ளி தெய்வ யானை சகிதமாக இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அருணகிரிநாதருடைய திருப்புகழ் முக்காவாசி எல்லா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லையும் நமக்கு இருக்கும். அதை தேடி எடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ தேவார பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஊர் பாடல் அப்படின்னு ஒரு தொகுப்பாகவே கொடுத்துருப்பாங்க, 10 பாடல் அப்படின்னு. ஆனால் திருப்புகழ் பாடல் எடுத்தெடுப்பில் அப்படி நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த ஊருக்கு திருப்புகழ் பாடல் இருக்கா அப்படின்னு தேடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு திருப்புகழுக்கு அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கிடச்சிடாது. கிடச்சிதுன்னா அதனுடைய அருமையை தெரிஞ்சுண்டு நம்ம எல்லாருமே படிக்கணும். அதனால தான் அது அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது
இன்னைக்கு பார்க்கக்கூடியதான திருப்புகழை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது இப்போது எப்பவும் போல் திருப்புகழை நான் 3 தடவை உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். அதாவது முதல் தடவை என்னோட பார்த்துட்டே வரலாம், 2வது தடவை என்னோட நீங்கள் சொல்லி பழகலாம், 3வது தடவை இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ பாடலை படிக்க ஆரம்பிக்க போகிறேன். சிந்து உற்று அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். சிந்து உற்று எழு மாமதி அங்கித் திரளாலே தென்றல் தரு வாசம் மிகுந்து உற்று எழலாலே அந்திப் பொழுதாகிய கங்குல் திரளாலே அன்புற்று எழு பேதை மயங்கித் தனியானாள் நந்து உற்றிடு வாரியை மங்கத் திகழாயே நஞ்சு ஒத்து ஒளிர் வேலினை உந்திப் பொரு வேளே சந்தக் கவி நூலினர் தம் சொற்கு இனியோனே ஷண்பை பதிமேவிய கந்தப்பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். ரொம்ப சின்ன திருப்புகழ் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 வரியில் இருக்கக்கூடியதான சிறிய திருப்புகழ் தான். இப்போ இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். சிந்து ஒற்று எழு மாமதி அங்கித் திரளாலே தென்றல் தரு வாசம் மிகுந்து உற்று எழலாலே அந்திப் பொழுதாகிய கங்குல் திரளாலே அன்புற்று எழு பேதை மயங்கித் தனியானாள் நந்து உற்றிடு வாரியை மங்கத் திகழாயே நஞ்சு ஒத்து ஒளிர் வேலினை உந்திப் பொரு வேளே சந்தக் கவி நூலினர் தம் சொற்கு இனியோனே ஷண்பை பதிமேவிய கந்தப்பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். இப்போது இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். சிந்து உற்று எழு மாமதி அங்கித் திரளாலே அப்படின்னா கடல்லேருந்து எழுந்து வரக்கூடியதான சந்திரன். அந்த சந்திரன் எழும்பொழுது மனதில், அதாவது எப்போ சந்திரன் எழும்? சாயங்காலம் அந்தி மாலை நேரம், அந்த நேரத்தில் தானே சந்திரன் எழும். அப்போ மனதில் ஆசைகள் எழுந்திருக்க ஆரம்பிக்குமாம். தென்றல் தரு வாசம் மிகுந்து உற்று எழலாலே, தென்றல் தரக்கூடிய வாசம், அதாவது நல்ல காற்று வருது, அந்த காற்றுல நல்ல வாசங்கள், வாசனை பூ, அங்கங்கே பூத்திருக்கக்கூடிய பூவுடைய வாசங்கள் இதெல்லாம் எழுந்து வரும்பொழுது நமக்கு ஆசைகளையும் இன்பத்தையும் தூண்டுவிக்குமாம். அந்தி பொழுதாகிய கங்குல் திரளாலே, சாயங்கால நேரம் அப்படின்றது இந்த காத்தால நேரம் முடிஞ்சு சாயங்காலம், அதாவது இரவு பொழுதுன்றது ஆரம்பிக்கக்கூடியதான நேரம், அந்த காலையும் இரவும் சந்திக்கக்கூடியதான அந்த பொழுது, அதுதான் சந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மனதில் ஆசைகள் அதிகமாக எழுந்திருக்க ஆரம்பிக்குமாம். அந்தி பொழுதாகிய கங்குல் திரளாலே, கங்குல் அப்படின்னா இருட்டு, அதாவது இருட்டு ஆரம்பிக்க போகிறது, இருட்ட ஆரம்பிக்க போகிறது. அன்புற்று எழு பேதை மயங்கித் தனியானாள், ஒரு பெண், அதிகமாக ஆசைகளை கொண்டவளாகிய பெண் அந்த நேரத்தில் தன்னந்தனியாக தன்னுடைய ஆசைகளை மனசில் தேக்கி வச்சிக்க முடியாமல் கஷ்டப்படுறாளாம். அப்போது நந்து உற்றிடு வாரியை மங்கத் திகழாயே நஞ்சு ஒத்து ஒளிர் வேலினை உந்திப் பெருமாளே. அதாவது நந்து உற்றிடு அப்படின்னா சங்குகள் பிறக்கக்கூடியதான கடல், அந்த கடலையே தோத்து போய் வற்ற வச்சிருமாம். எது அப்படின்னா நஞ்சு, விஷம் மாதிரி கூர்மையாக கொடியதாக இருக்கக்கூடியதான வேல், அந்த வேலினை கையில் வைத்து போர் செய்யக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறார். வேலினை உந்திப்பொரு வேளே, வேளே அப்படின்னா அது முருகன், அப்படி முருகனுடைய திருப்பெயர். சந்த கவி நூலினர் தம் சொற்கு இனியோனே, சந்த கவி நூலினர் அப்படின்னா புலவர்கள், அந்த புலவர்கள்லாம் அழகான தமிழில் முருகான அழகாக ஒரு சொல்ல அமைச்சு பாடும்பொழுது அவர்களுக்கு இனிமையாக மாறிடுவானாம் முருகப்பெருமான். ஷண்பை பதிமேவிய கந்தப்பெருமாளே. ஷண்பை அப்படின்னா அது சீர்காழிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர். நான் சொன்னேன் இல்லையா 12 பெயர்கள் இருக்குன்னு, அந்த 12 பெயரில் ஒரு பெயர் தான் ஷண்பை. அதனால் தான் ஷண்பை பதிமேவிய கந்தப்பெருமாளே, என்னுடைய முருகனே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் முடிக்கிறார். இதுதான் இந்த திருப்புகழ். சின்ன திருப்புகழ் தான், பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். நாளைக்கு விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரோடு சம்பந்தப்பட்ட
ஒரு அழகான திருப்புகழ் உங்கள் எல்லாருக்காகவும் காத்துருக்கு. மறக்காமல் நாளைக்கு வந்து அதையும் கேட்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். வணக்கம்.